மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்க, மறக்காம லைக் பண்ணி பாருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 21/4/2026 ஆகுது. தற்பொழுது கடுமையான வெயில் அடிக்க தொடங்கியிருக்கு. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணுங்க. சரிங்களா? கவனமாக இருங்க. தயவு செய்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்பொழுது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. சும்மா அப்படியே வந்தேன். பார்த்தீங்கன்னா வயல் பக்கம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இருக்க முடியலனால ஒரு 10 நிமிஷம் கூட வயலில் பார்த்தீங்கன்னா இருக்க முடியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில். அது இல்லாமல் நான் வந்து இன்னும் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா தண்ணி பாட்டில் கொண்டு வர மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வயல் பக்கம் அப்படியே ஒரு சிறிய வேலை அப்படி சொன்னாங்க. அப்படியே பார்க்கலான்னு வந்தால் தண்ணி பாட்டில் வர மறந்து வச்சுட்டு வந்தேன். தண்ணி இங்கே எடுக்க ஒரு 2 கிலோமீட்டர் ஊருக்கு போகணும். இந்த வெயிலுடைய தாக்கத்தை நீங்களே பாருங்கள். தயவுசெய்து மக்களே அசால்ட்டாக இருக்காதீங்க. மழை வரும், அதான் உண்மை. மழை கூடிய சீக்கிரம் வரும். ஆனால் இப்போ அடிக்கடி வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்யும்போது பலவிதமான ஆபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய மழையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மக்களே. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், நம்ம ஏரியா பக்கம் பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக இந்த ஒரு வீடியோ பாருங்கள். வெயில் வந்து அடிக்க தொடங்கிருச்சு. அப்பா என்னங்க வெயில், அப்பா சாமியை முடியலைங்க என்னால். எங்கப்பா அங்கே பாருங்கள், வானத்தில் ஒரு மேகத்தை கூட காணுங்க. ஆனால் இப்போ தான் உருவாகுது, சிறிய சிறிய மேகமாக உருவாகிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு மேகத்தையும் காணுங்க. பா இந்த ப்ளூ கலர் பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப ஆபத்துங்க. சரிங்களா? ப்ளூ கலர் இது வந்து நார்மலான ஒரு ப்ளூ கலரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அதிகமான ஒரு ப்ளூ கலர் வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்தாலே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா இந்த ப்ளூ கலர் வந்தாலே என்ன ஆகுதுன்னா புற ஊதா கதிர்கள், அதாவது சூரியன் உள்ளே இருந்த ஒரு புற ஊதா கதிர்கள் வந்து வரும் பூமியை மீது. தற்பொழுது அந்த ஓசோன் படம் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, தற்காத்து கொடுக்குது. ஆனால் இந்த ஓசோன் படலாம் வானத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புற ஊதா கதிர்கள் வந்து நம்ம சின்ன படம் வைக்கிறோம். இங்கே பாருங்கள், அப்பா சாமி என்னங்க வெயில். நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, எப்பப்பா மழை வரும்னு. நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. உங்களுடன் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நானும் மழைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் மழையை தான் காணோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த அறிக்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பாருங்கள், ஒரு மேகத்தையும் காணோம். இங்கே ஒரே ஒரு மேகம் அப்படியே உருவாகி வந்துகிட்ருக்கு பாருங்கள். ஆனால் ஃபுல்லாகவே அறுவடை பண்ணியாச்சு. எப்படி இருந்த இடம் இப்படி ஆகிவிட்டதேப்பா. நான் வரும்பொழுது நீங்களே பார்த்துருப்பீங்க. அழகான ஒரு இடம், அழகான ஒரு காட்சி. இந்த பக்கம் அப்படியே வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வயல் இப்போ தான் கொஞ்சம் நட்டுட்ருக்காங்க. அதாவது அறுவடைலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து தனியாக பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக பம்பு செட்டு வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த பக்கம் போனால் காட்டுறேன். பா சாமி என்னங்க இது வெயில், இடாடாடாடாடா. இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பா சாமி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழக மக்களே. எல்லோரும் உஷாராக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இதான் நான் சொல்கிறது. இந்த வெயிலுக்கெல்லாம் யாரும் தனியாக இந்த மாதிரி யாரும் வந்து மாட்டிக்காதீங்க. இங்கேருந்து ஊருக்கு போகணும்னா 2 கிலோமீட்டர் நடக்கணும் நான். சரிங்களா? 2 கிலோமீட்டர் நடந்தால் தான் ஊர் வரும். எங்களுடைய ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தாலே தெரியும், எல்லாமே தொடு தான் இருக்கும். பக்கத்தில் ஒரு கட்டணம் கூட இல்லை, எல்லாமே வெட்ட வெயிலி. ஓ, தண்ணி பாட்டில் நானே கொண்டாடாமல் மறந்துட்டேன். தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை, தண்ணி பாட்டில் மறக்காமல் கொண்டு போங்க தயவுசெய்து. தண்ணி பாட்டில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாப்பா டெல்டா மாவட்டங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா வெயில், அப்போ மேற்கு மாவட்ட மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க? தருமபுரி பக்கம் போனால் அங்கே ஃபுல்லாகவே மழை இங்கே கூட கொஞ்சம் லைட்டாக காற்றடிக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்து கடலோரம் இருப்பதனால லைட்டாக பாப்பா காற்றடிக்குது. ஆனால் மேற்கு மாவட்டங்களுக்கு காற்று அடிக்காது. பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களுக்கு காற்று அடிக்காது, ஒரு அமைதியாக இருக்கும். ஒரு இலைகள் கூட அசையாது. ஏன்னா அங்கே தான் மிகப்பெரிய ஆபத்தே இருக்குது. நான் வந்து சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கூட நம்ம ஒரு ஏரியாவில் கொஞ்சம் லைட்டாக காற்று அடிக்குது, லைட்டாக அடிச்சிக்கிட்டு இருக்குது காற்று. பாருங்கள் மக்களேப்பா, ப்ளூ கலர் வானங்க, மிக தெளிவான ப்ளூ கலர் வானம் வந்து விட்டது. இதுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை வராமல் இருக்குமா? கண்டிப்பாக மழை வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை பதிவாக போகுது, பெய்ய தான் போகுது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை கேளுங்க. ஸோ அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மழையை பற்றி தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம தென் மாவட்டங்களில்
மழைக்கான வாய்ப்புகள் திடீரென்று ஏற்பட்ட வாய்ப்புகள் சாதகமாக தொடங்கியிருக்கு. அதாவது இலங்கையிலிருந்து வரக்கூடிய காற்றாலும் குமரிக்கடலிருந்து நுழையக்கூடிய காற்றாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென் மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கு கனமழை வெளுத்து வாங்க போகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்புகள் மிக அதிகமாக சாதகம் ஏற்பட்டு விட்டது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராமேஸ்வரம், அதாவது இலங்கைக்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் கடலில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தீவிற்கு தனுஷ்கோடிக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாம்பன் பாலம், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் காரைக்குடி, அதே போல் இந்த காரைக்குடி சுற்று வட்டார பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து கனமழை பதிவாகலாம் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுமொத்தமாகவே கனமழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாநகர பகுதி, தூத்துக்குடி மாவட்டம், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் இருக்கிறது. சரிங்களா? அதே போல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம், பெரும்பாலும் இந்த தென் கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழை பதிவாகலாம் வாய்ப்புகள் சில இடங்களில் தற்போது தென்படுகிறது. அதே போல் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இன்றைக்கி வந்து சில இடங்களில் கனமழை வந்து காணப்படும். கவனிக்க, பரவலாக பெய்யாது. சில இடங்களில் சில பகுதிகளில் கண்டிப்பாக மழை வந்து இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் மழை பதிவாக தான் போகுது. தென் மாவட்ட மக்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வாரங்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து மழை வரப்போகுது. இதனால் மழை வாய்ப்பு அமைகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, மழை பெய்யக்கூடிய இடங்களில் இப்போ தூத்துக்குடியில் மழை பெய்தாலும் சரி, காரைக்குடியில் மழை பெய்தாலும் சரி, மதுரை பக்கம் மழை வந்தாலும் சரி, மழை பெய்யக்கூடிய இடங்களில் இடி மின்னல் சூறாவளி காற்று நம்ம அறிவித்ததுபடியே கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி வந்து இடி மின்னல் சூறாவளி காற்று மிக வலுவாக பதிவாகலாம். சில நேரங்களில் நமக்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் கனமழை. சரிங்களா? குறுகிய நேரத்தில் மழை பெய்தாலும் அந்த மழையோட தீவிரம் மிக 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 அதிகமாக தான் இருக்கும். இதனால் நம்ம தமிழக மக்களே, தென் மாவட்ட மக்களே, இன்றைக்கி வந்து நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வட மாவட்ட மழை இல்லை, டெல்டாவில் மழை இருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து எதிர்பாராத விதமாக இலங்கையிலிருந்து, குறிப்பாக இந்த குமரிக்கடலிருந்து காற்று, ஈரப்பதமான காற்று வரும் என்பதனால நமக்கு வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். சரிங்களா? பரவலாக தென் மாவட்டம் முழுவதும் அதுக்குன்னு ஒட்டுமொத்தமாக பெய்து விடாது. சில இடங்களில், சில பகுதிகளில் தென் மாவட்டம், சில மாவட்டங்களில் மழை கிடைக்கும். சரிங்களா? அதனால் மழை பெய்யும் போது எச்சரிக்கையாக இருங்க தென் மாவட்ட மக்களே. அசல்ட்டாக இருக்காதீங்க. மதியானம் ஒரு மணிக்கு மேலே மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. மதியானம் 1 மணிக்கு மேலே, ஒரு 2 மணி, மாலை இரவில் கொஞ்சம் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் ஒரு 2 மணிக்கு மேலே வரக்கூடிய மணி நேரங்களில் மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க மக்களே. தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் காரைக்குடி, மதுரை மாநகர பகுதி, திண்டுக்கல் வரைக்கும், அதாவது கரூருக்கு தெற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த நீலகிரி மாவட்டம் முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும், தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் கேரளாவிற்கு பல்வேறு இடங்களில் மழை வந்து கேரளாவில் பதிவாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. சரிங்களா? தென் மாவட்ட மக்களே, நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? இந்த எதிர்பாராத விதமான மழை வாய்ப்பு அமைவது, திடீரென்று மழை பெய்வது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது வரக்கூடிய காலகட்டத்தில், வரக்கூடிய காலங்களில் யாராலையும் கணிக்க முடியாது. யாராலையும் இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு பலவிதமான தடைகளை கடந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிறோம். சரிங்களா? ஆனால் தற்பொழுது எல்லினோ உருவாகி கொண்டிருக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, திடீரென்று ஒரு மாற்றங்கள், திடீரென்று ஒரு எப்படின்னா எதிர்பாராத விதமாக மழை பெய்வது. இப்போ வந்து நம்ம சேலத்தில் மழை இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் திடீரென்று என்ன ஆகுது, சேலத்தில் மழை பெய்யுது. இப்போ என்ன காரணம்? அதை வந்து ஒரு திடீரென்று மழை பெய்வது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சென்னையில் மழை பெய்யாதுன்னு சொல்கிறோம், தஞ்சாவூர் பக்கம் மழை வராதுங்கிறோம். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுது, தஞ்சாவூரில் மழை பெய்யுது, சென்னையில் மழை பெய்யுது. இதில் என்ன காரணம்? காலநிலை மாற்றத்தால் மழை பெய்கிறதா, இல்லை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது எல்லினோ காலங்கள் உருவாகிட்டு இருக்குது என்பதனால ஒவ்வொரு நொடியுமே வானிலை மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது வரலாறுக்கான அளவிற்கு மழை பெய்வதும், வரலாறுக்கான அளவிற்கு வறட்சி ஏற்படுத்துவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரலாறுக்கான அளவிற்கு வெயில் அடிப்பதும் நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் மழையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் திடீரென்று மழை பெய்வதும், அப்படி திடீரென்று மழை வந்தால் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். சரிங்களா? மழையை வந்து என்னப்பா இது மழையே பெய்யாதுங்க, ஆனப்பா பார்த்தா நம்ம ஒரு மழை பெய்யுது அப்படின்னு கோவத்தோடு பார்க்காதீங்க. மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? கனமழை வந்தாலும் சரி, மிதமான மழை வந்தாலும் சரி, அது எந்த ஒரு மழையாக இருந்தாலும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு மழை பெய்வது அரிது. மழை பெய்வதே மிகப்பெரிய ஒரு அதிசயம்தான். ஏன்னா எல்லினோ பசிபிக் பெருங்கடலில் உருவானே நம்ம பக்கம்
வறட்சி தான் ஏற்படும். ஆனால் தற்பொழுது அப்பப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம்தான். மக்களே, தமிழக மக்களே, மழை மேலும் மேலும் அதிகரிக்கப் போகுது. கண்டிப்பாக வரக்கூடிய மே முதல் வாரம் சேர்த்து வைத்து மழை பின்னி எடுக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. வரக்கூடிய மே முதல் வாரமே தொடக்கமே நமக்கு வந்து ஒரு ஆரம்பம் தான். ஆரம்பமே மிக சிறப்பாக இருக்க போகுது. இலங்கையில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு இனிமேல் தினசரி மழை தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ மழை கிடைக்கும். சரிங்களா? அப்பப்போ எதிர்பாராத விதமாக இன்றைக்கி இந்த தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் மழை வாய்ப்பு அமைதிருப்பா, அப்போ திடீரென்று மழை வாய்ப்பு ஏற்படலாம். வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா திடீரென்று மழை வாய்ப்பு ஏற்படலாம். சரிங்களா? நம்ம வந்து அறிவித்த தேதி 23ஆம் தேதி மேலே தான் அறிவித்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்று மழை வாய்ப்பு ஏற்படுது. சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போனால் அந்த மழையோட தீவிரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே முதல் வாரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வாரங்களுக்கு பிறகு தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழை பதிவாகும். அப்படி மழை பெய்யும்போது என்ன ஆகுதுன்னா, சூறாவளி காற்று அதிகமாக வீசி மரங்களை வந்து வேரோடு சாய்ப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த வாழை மரங்கள், முருங்கை மரங்கள் கொஞ்சம் அதிகமாக வெயிட் இல்லாமல் கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க. வாழை மரங்கள் அதிகமாக வெயிட் இல்லாமல் கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க. ஏன்னா இந்த சூறாவளி காற்று அடிக்கும்போது மேற்கு மாவட்டங்களுக்கு வாழை மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? வாய்ப்புன்னு சொல்வதை விட கண்டிப்பாக இந்த சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்து என்ன ஆகுதுன்னா, இந்த சூறாவளி காற்று வந்து ஒரு புயல் காற்றுடைய வேகத்தில் இருக்கும். அதாவது சூறாவளி காற்று வந்து ஒரு 110 கிலோமீட்டர் மேலே கூட வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லுவதெல்லாம் கம்மி. அதுக்கு மேலேயே ஒரு 4 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் காற்று நீடிக்கும். அதாவது ஒரு புயல் வந்து கடலில் உருவாகி புயல் கரையை கடக்க நெருங்கி கரையை கடக்கும் வரைக்கும் அந்த காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது வேறு காற்று. ஆனால் இந்த காற்று பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அடிக்கப்பட்ட வெயில் எல்லாமே அந்த அது எப்படின்னா ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வானத்திலிருந்து பூமியை நோக்கி காற்று செலுத்தப்படும். இவனால் அடிக்கப்பட்ட தரை வெப்பம் உயர்வதனால கீழே ஒரு வெற்றிடமாக இருக்கும். அதனால் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வானத்திலிருந்து பூமியை நோக்கி காற்று செலுத்தப்படும் பொழுது இந்த சூறாவளி காற்று அதிகமாக அடிக்கும். சில நேரங்களில் சில நொடிகளில் மட்டுமே காற்று அடிக்கும் போது மரங்கள்லாம் சாயும் அளவுக்கு தான் காற்று அடிக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் இன்றைக்கி தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மே முதல் வாரம் தான் தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்யும். இப்போதைக்கு சில இடங்களில் மழை இருக்கும். தென் மாவட்டத்தில் மழை இருக்கும். ஆனால் இந்த டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டம் முழுவதும், அதே போல் மேற்கு உள் மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மே முதல் வாரம் தான் தீவிரமான மழையை பதிவாகும். சரிங்களா? அடுத்தடுத்த அறிக்கையில் வந்துகிட்டு இருக்கு. மறக்காம தொடர்ந்து பாருங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மே முதல் வாரம் வருகிறது கனமழை, வருகிறது பல இடங்களில் மிக கனமழை. எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம்.